ஒரு 30 எக்ஸ்பிரஸ் உங்க மேல வந்து இடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த அளவு ஃபோர்ஸ் இருக்கும்? காவேரியில வெள்ளம் வரும்போது ஒரு செகண்ட்க்கு 1 லேக் டு 2 லேக் கியூசிக்ஸ் தண்ணி வரைக்கும் பாயும். ஒரு கியூசிக்ஸ் என்னன்னு தெரியுமா? தெரியல சொல்லுங்க, அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஒரு கியூசிக்ஸ்னா 28 லிட்டர் தண்ணி. அப்போ ஒரு செகண்ட்க்கு உங்க முன்னாடி 28 லட்சம் டு 56 லட்சம் லிட்டர்ஸ் தண்ணி உங்க முன்னாடி கிராஸ் ஆகி போகுது. ஒரு லிட்டர் தண்ணியோட வெயிட் 1 கிலோ. அப்போ ஒரு செகண்ட்க்கு 28 லேக்ஸ் கிலோ வெயிட் உள்ள ஒரு மாபெரும் சக்தி உங்க முன்னாடி பாஞ்சு ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா 60 கிலோமீட்டர் வேகத்துல 30 எக்ஸ்பிரஸ் வந்து உங்க மேல மோதுனா உங்களுக்கு உங்க மேல மோதுனா என்ன ஃபோர்ஸ் இருக்குமோ அந்த ஃபோர்ஸ்ல வந்து காவேரி ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கும். இந்த ஃபோர்ஸ்க்கு முன்னாடி நீங்க எது வச்சாலும் பெரிய பெரிய பாறையோ இல்ல பெரிய காங்கிரீட் சுவரோ அண்ட் பெரிய ஸ்டீலோ இது எது வச்சாலுமே இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா தண்ணிக்கு ஹைட்ரோடைனமிக் ஃபோர்ஸ் வந்து அதிகம். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் காரணத்தினால தான் காவேரியில் வெள்ளம் வரும்போதெல்லாம் கரையோர மக்கள் எல்லாம் சேஃபாக இருங்க, ஸோ தண்ணி வராத இடத்துக்கு போய் இருங்க, தங்க வைங்க சொல்லி இங்கே நம்ம கவர்மெண்ட்லேருந்து தனியாக ஒரு பிளேஸ் பிடிச்சி அங்கே தங்க வைக்கிறாங்க. ஏன்னா இயற்கையோட இந்த ஃபோர்ஸை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. நம்மளோட பெரும்பாட்டை தடுத்து நிப்பாட்டியிருக்கான். எந்த கெமிக்கலும் இல்லாமல், எந்த வித கிரேன் சப்போர்ட்டும் இல்லாமல், ஜேசிப்ஸ் இல்லாமல், ஏன் சிமெண்ட்டே யூஸ் பண்ணாமல் நம்ம பெரும்பாட்டன் அந்த தண்ணியை தடுத்து நிப்பாட்டியிருக்கான். ஸோ இந்த ஸ்டோரி வேணும்னா மறக்காம நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக நான் போடுவேன். அப்புறம் காவேரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே டாடா பாய்.